ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மாம்பழம் வச்சு ஒரு சூப்பரான மேங்கோ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு மாம்பழம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாம்பழம் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ மாம்பழம் எடுத்தாலும் அதில் 250லேருந்து 300 கிராம் அளவுக்கு தான் பல்ப் நமக்கு கிடைக்கும். அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் இதில் கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வறுபட்டு வந்ததும் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதும் இதில் 1 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணிவிட்டு இதை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டு இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா ரவை இந்த அளவுக்கு வெந்து வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். மாம்பழம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்ததும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கணும்னா நம்மளுடைய மாம்பழ கேசரி ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.